வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஜூன் 4 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஜூன் 1 முதல் 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 60 வயதுக்கு பிறகு வேறு எந்த ஓய்வூதிய பலன்களும் இல்லாதவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? சரியா? ரொம்ப முக்கியமான செய்தி. என்ன திட்டம்? அட்டல் ஓய்வூதிய திட்டம். என்ன திட்டம்? அட்டல் ஓய்வூதிய திட்டம். அடுத்தது, இந்தியாவில் வரும் 2050 ஆண்டுக்குள் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை 32 கோடிக்கு மேல் உயரும் என ஐநா மக்கள் தொகை நிதியம் கணித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, 32 கோடி எட்டப்போகுது. எந்த வருஷத்தில்? 2050. ஓகேங்களா? எஸ். அடுத்தது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழறிஞர் தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கப்பட்டது. யாருக்கு? ஓகேவா? யாருக்குன்னு பாருங்கள். தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சரி, அடுத்து போகலாம். தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி தலைவர் லீ ஜே மியூங் வெற்றி பெற்றார். ஓகே, சவுத் கொரியாவில் அதிபர் தேர்தலில் யார் ஜெயிச்சிருக்கா? லீ ஜே மியூங். அடுத்தது, வயது வந்தோருக்கான எழுத்தறிவு மற்றும் கல்வியில் நிலவும் சவால்களை கையாள்வதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது. அப்போ என்னென்ன? தமிழ்நாடு எத்தனை % தேர்ச்சி? 100% தேர்ச்சி. டெல்லி 99.3%. திரிபுரா 98.1%. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து ஃபைனல் நியூஸு, ஐபிஎல்லில் 18வது சீசனில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஓகேவா? ஸோ இதில் ஆர்சிபிக்கு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கோலியோட கனவு கெரியர் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கிறது நம்மளோட சேனல் லிங்க்ஸ் எல்லாமே தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.